பக்தி பிஹைண்ட் குட் நேயர்களுக்கு வணக்கம். நாம் எந்த விரதம் இருந்தாலும் அதற்கான பலன்கள் என்ன, எப்படி இருக்க வேண்டும் என தெரிந்து கொண்டு விரதம் இருப்பது நல்லது. அந்த வகையிலே சிவராத்திரி தினத்திலே எப்படி விரதம் இருந்தால் சிவனின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் என்பதை இப்பொழுது பார்க்கலாம். ஆண்களுக்கு ஒரே ராத்திரி சிவராத்திரி, அம்பாளுக்கு 9 ராத்திரி நவராத்திரி. சிவராத்திரி தினத்திலே முழு விரதம் இருந்து வழிபடக்கூடிய உன்னதமான நாள். இந்த ஆண்டு பிப்ரவரி 26 அன்று மகா சிவராத்திரி வருகிறது. அன்றைய தினம் நாம் காலையில் எழுந்து வீட்டை சுத்தம் செய்து குளித்து நெற்றி நிறைய திருநீறு அணிந்து பஞ்சாட்சரம் என சொல்லக்கூடிய ஓம் நம சிவாய என்னும் நாமத்தை கூறி சிவலிங்கத்தை வைத்து வழிபாடு செய்து வருகிறோம் என்றால் சிவலிங்க பூஜை செய்ய வேண்டும். நித்திய பூஜை செய்பவர்கள் அதை செய்யலாம். சாதாரணமாக கடவுள் படங்கள் வைத்து வழிபடுபவர்கள் அந்த வழிபாட்டை செய்யலாம். காலையில் நாம் பூஜை அறையில் விளக்கேற்றி வெற்றிலை, பாக்கு, பழம், பால் ஆகியவற்றை நெய்வேத்தியமாக வைத்து வழிபட்டு தேவாரம், திருவாசகம் உள்ளிட்ட சிவன் பாடல்கள் என்னவெல்லாம் தெரியுமோ அதையெல்லாம் படிக்கலாம். அத்தோடு ஓம் நம சிவாய என்னும் மந்திரத்தை உச்சரிக்கலாம். அன்றைய தினம் காலை, மதியம், இரவு என 3 வேளையும் சாப்பிடாமல் இருந்து இரவிலே கண் விழிக்க வேண்டும். அப்படி முழுநாளும் உணவு எடுத்து கொள்ளாமல் இருக்க முடியாது, உடல்நல பிரச்சனை உள்ளது, கர்ப்பிணிகள் பழத்தை சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். உணவு எடுக்காமல் இருக்க முடியாது என்பவர்கள் முடிந்தவரை அன்றைய ஒரு நாளாவது நாம் சமைத்த உணவுகளை எடுத்துக்கொள்ளாமல் பழங்கள், அவல் உள்ளிட்டவற்றை எடுத்துக்கொள்ளலாம், தவறில்லை. தண்ணீர், பழச்சாறு அருந்தலாம். சிவராத்திரி தினத்திலே நாம் வீட்டில் பூஜை செய்வதோடு இரவில் வீட்டில் சிவலிங்கத்துக்கு 4 ஜாம பூஜை செய்து வழிபடலாம். அல்லது கோயிலுக்கு சென்று அங்கு சிவலிங்க செய்யப்படும் அபிஷேக ஆராதனையிலே கலந்து கொள்ளலாம். மகா சிவராத்திரி தினத்திலே குறைந்தபட்சம் ஒரு வில்வ இலையையாவது சிவனுக்கு நாம் அர்ச்சித்து வழிபடுவது நல்லது. இது முன்வினையையும் இந்த பிறப்பின் வினையையும் அறுக்கும் வல்லமை வாய்ந்தது. சிவனின் துதியும் சிவ ஆராதனையும் அனைத்து நன்மைகளையும் தரக்கூடியது. சிவராத்திரி தினத்திலே இரவில் தான் மிகுந்த விசேஷம். மாலை நாம் நம் பூஜை அறையிலே உள்ள ஸ்படிகலிங்கத்துக்கு அபிஷேக ஆராதனை செய்து வழிபடலாம். அப்படி இல்லாதவர்கள் அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று அங்கு நடக்கும் அபிஷேக ஆராதனையிலே கலந்து கொள்ளலாம். அங்கு சிவனின் நாமத்தை சொல்லி வழிபடுவது அவசியம். குறைந்தபட்சம் அன்று இரவு 1 மணி வரையாவது நாம் கண் விழித்து சிவனை வழிபட வேண்டியது அவசியம். சிவராத்திரி அன்று அதிகாலை 4 மணிக்குத்தான் கால பூஜைகள் நிறைவு பெறும். அதன் பின்னர் அங்கு கொடுக்கப்படும் பிரசாதத்தை நாம் வாங்கி கொண்டு நம் விரதத்தை நிறைவு செய்யலாம். அதுவரை கோயிலுக்கு வெளியிலே சிலர் அன்னதானமாக கொடுக்கும் உணவை எடுத்துக்கொண்டால் உங்களின் விரதம் கலைந்துவிடும். ஆகவே அதிகாலை 4 மணிக்கு கால பூஜை நிறைவு பெற்ற பின்னரே பிரசாதத்தை சாப்பிட வேண்டும். அல்லது வீட்டிற்கு வந்து ஏதேனும் ஒரு சாதத்தை செய்து அதை கோயிலுக்கு சென்று அங்கு சிவனை தரிசித்து வரும் சிவபக்தர்களுக்கு வழங்கலாம், நாமும் சாப்பிடலாம். இப்படி செய்ய சிவனின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும். செய்யக்கூடாத முக்கிய விஷயம் என்னவென்றால் சிவராத்திரிக்கு மறுநாள் பொழுதிலும் நாம் உறங்கக்கூடாது. நாம் உணவை எடுத்துக்கொள்ளலாம், ஆனால் உறங்குவது தவறு. அன்று மாலை நாம் பூஜை அறையிலே தீபமேற்றி வழிபட்டு இரவு 8 மணிக்கு உறங்கலாம். சிவராத்திரி தினத்திலே கோயிலுக்கு செல்லாமல் வீட்டிலேயே கண் விழித்திருக்க திரைப்படம் பார்த்தல், விளையாடுவதாக இருந்தால் நாம் சிவராத்திரி விரதம் இருப்பதற்கு பதிலாக சும்மாவே இருந்து விடலாம். நம் இரவில் வீட்டிலேயே இருக்க விரும்பினால் சிவலிங்கத்துக்கு 4 ஜாம பூஜை, அபிஷேகம், ஆராதனை, அலங்காரம் செய்து வழிபாடு செய்து
தேவாரம், திருவாசகம், சிவபுராணம், பெரிய புராணம் உள்ளிட்ட சிவன் பாடல்கள் படிக்கலாம். எதுவுமே தெரியாது என்றால் நாம் ஓம் நம சிவாய, சிவாய நமக என்ற சிவமந்திரத்தையாவது சொல்லிக் கொண்டு இருக்கலாம். படித்தாலும் தூக்கம் வருகிறது என்றால் சிவாய நமக, ஓம் நம சிவாய என எழுதுங்கள். மகா சிவராத்திரி விரத பலன்கள் என்னவென்றால், வாழ்வில் செல்வம், ஞானம், புகழ், நாம் எண்ணிய உயர்ந்த வாழ்க்கை, குடும்ப ஒற்றுமை, குழந்தைகளின் சிறப்பான வளர்ச்சி என அனைத்து வகையான செல்வங்களையும் பெறலாம். நேயர்களே, இந்த மகா சிவராத்திரி என்று நீங்களும் சிவபெருமானை நோக்கி விரதம் இருந்து அவரை வழிபாடு செய்து வாழ்வின் அனைத்து நலன்களையும் பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.